ரோஸ்ட் பிரேஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மலேசியாவே ஒரு கலக்கின்னு இருக்காரு. உண்மை, தமிழ்நாடு கலக்குனாரு. இப்ப பாத்தீங்கன்னா மலேசியால இந்த ரேசிங் நடக்குது. ஸோ அங்க போயிருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஜனங்க மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது தமிழ்நாட்டுல இருந்தே நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அங்க இருக்கிற மலேசியன் ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அஜித்தை பாக்குறதுக்கு எப்படின்னா ஒரு லாயல் ரசிகருங்க. மனுஷன் அந்த மாதிரி ஜென்டில்மேன், இஸ் a ஜென்டில்மேன். அவரை பார்த்தா யாரோ பாத்தீங்கன்னா வேற கூடாது, அஜித் சார் கூடாது. ஜென்டில்மேன். ஜென்டில்மேன்னா யாரு அப்படின்னா அஜித். ஃபர்ஸ்ட் பேரு அஜித் தான் வரணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பக்கா ஜென்டிலா. நீங்க உள்ள போகும்போது சரி, ஒரு பர்சன்ஸை மீட் பண்ணும்போது சரி, அந்த சிரிக்கிறது சரி, அந்த ஸ்மைல், அந்த கை கொடுக்கறது, இந்த பக்கத்துல வாங்க நிக்க வைக்கிறது, அதெல்லாம் எவ்வளவு ஒரு பொலைட்டு, ஒரு ஜென்டில். வேற மாதிரிங்க, சத்தியமா சொல்றாங்க. அந்த நிகழ்ச்சி நான் பார்த்தேன், ஒண்ணு சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. மனுஷன் இப்படியே இருக்கிறார் பாருங்க. அவரு இவ்வளவு ஜென்டிலா, எந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காரு. கட்டுப்பாடுன்றது அஜித்குமார் தாங்க. நீங்க பாப்பீங்க, அதாவது ஒரு கோயில்ல நிகழ்ச்சியில பார்த்தோன்னா தலைன்னு கத்துவாங்க. அது கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்ற உடனே நிற்கிறதும் சரி, தலைன்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்றதும் சரி, விசில் அடிக்கும் போது விசில் அடிக்க கூடாதுன்னு சொல்றதும் சரி, உடனடியே கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு மனுஷன் நான் எப்படி, அதாவது இந்த சேனல்ல நிறைய வாட்டி பார்த்தோன்னா ஏகே அவர்களை பத்தி நான் பேசியிருப்பேன். ஏன்னா ஒரு பெருமையா இருக்குங்க. அவரை பத்தி பேசிட்டே இருக்கலாம் போலதான் இருக்கு. ஏன்னா அப்படிதான் ஒவ்வொரு சம்பவமும் நடந்துச்சு. அதே போல பார்த்தா ஒரு வியக்கத்தக்க விஷயம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, உச்ச நடிகர் விஜய். அவரை பார்க்க கூட்டங்கள் எப்படி இருக்கும், எப்படி ஒரு கட்டுப்பாடத்தில் நடந்துப்பாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை நீங்க யோசிச்சு வச்சுங்க. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு போட்டோஸ் காட்ட, அதை மட்டும் நீங்க பாருங்களேன். இப்போதான் அவர் 12 hours ரேஸ் முடிச்சு வந்தாரு. ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ பெரிய கியூ இருந்துகிட்டு இருக்கு. ரியலி இட்ஸ் டஃப், ரொம்ப டஃப். ஏன்னா 12 hours எண்டூரன்ஸ் ரேஸ் அண்ட் பேக் டு பேக். நேற்றுலலாம் ப்ராக்டிஸ் ரேசஸ் எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு டஃப்பான டைம். பட் ஸ்டில் இங்கே எல்லாருமே சப்போர்ட் வந்ததுக்காக அவர் அப்ரிஷியேட் பண்ண விதமாக அவ்வளோ ஃபோட்டோஸ் கொடுத்துட்ருக்காரு. ஹாப்பி, எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுக்குது. பட் நம்ம கொஞ்சம் அவருக்கு ரெஸ்ட் அண்ட் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஆனால் இது ரியலி டஃப் ஆக்சுவலி. That's up to him, appreciate to him. And because 2 days continuous இப்படி ப்ராக்டிஸ்னா லெஸ் ரெஸ்ட் டைமில் நிற்க கூட முடியாது. பாடி அவ்வளோ பெயின் இருக்கும். பட் எவ்வளோ பேருக்கு ஃபோட்டோ கொடுக்கணும். நேற்று 300+ ஃபோட்டோஸ் கொடுக்குறாரு. இங்கே எதுக்கு நிற்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? அதாவது கிட்டத்தட்ட அவங்க ஒரு 1000 பேருக்கு மேல அஜித்குமார் அவர்களை பார்த்து போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அங்க கும்பல் நிக்குதா இல்ல லைன்ல நிக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா, லைன்ல நின்று ஒருத்தரா ஒபே பண்ணி அஜித்குமார் அவர்களை பார்த்து போட்டோ எடுக்கிறாங்க. அவரும் பாருங்க, அவ்வளவு நேரம் நின்று பொறுமையா எல்லாருக்கும் பார்த்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நலம் விசாரிச்சு போட்டோ எடுத்துக்கொள்றாரு. இது யாருங்க இப்படி பண்ணுவா? நீங்க பாருங்க, அதாவது பொது வெளியில லைன்ல நிக்கிறாங்க. எவ்வளவு ஒரு ஜென்டிலா இருக்கிறாங்க ஒரு ரசிகர்கள். இந்த மாதிரி ரசிகர்கள் நீங்க காட்டு வைப்பாங்களா? ஒத்துக்கிறேன் நான். எந்த அளவுக்கு ஒரு மிக அஜித் தமிழ்நாட்டுக்கு பெருமைங்க, உண்மைங்க. அவர் இங்க பிறந்தது எல்லாருமே சந்தோஷம் பண்ணணும், பெருமை பண்ணணும். ப்ரைடுங்க, அவரு ப்ரைடு. அவரு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படி ஒரு மனுஷன் இன்னும் அவருக்கு இன்னும் புகழ் இல்லை. அது எப்படின்னா, ஒரு உண்மையா சொல்றேன்னா, இவர் தான் உச்ச நடிகர். அஜித்குமார்ன்றது எவ்வளவு பெரிய ஆளு. அவர் நினைச்சா எப்படி வேணா நடந்துக்கலாங்க. ஆனா நடந்துக்காம எந்த அளவுக்கு ஒரு பொலைட்டா இருக்கிறாங்க. நீங்க எல்லா சினிமாக்காரங்களை கூட நீங்க கேட்டு பாருங்க. அஜித் அவர்களை நீங்க போய் மீட் பண்ணா அவர் எப்படி நடந்துப்பாரு. அவர் உட்கார வச்சுதான் பேசுவாரு, நின்று பேச மாட்டார். அந்த மரியாதை தெரிந்த மனிதர் தான் அஜித்குமார். அதுக்காக தான் இன்னமும் பாத்தீங்கன்னா அவருக்கு ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இறங்கவே இல்லை, ஏறிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னமும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா பாதி பேர மாறிட்டாங்க. உண்மையா என்னடா மனுஷன்டா, செம்ம சூப்பர் ஆள்றா, அவரு பின்றாருடா. Please don't disturb the other team. Okay? It's your reputation also at stake. நீங்க எல்லாரும் சொல்றீங்களா? It's not only my reputation. It's all of our reputation at stake. These guys cooperate, guys. Sorry. Please tell everyone. Tell everyone. Love you, Ajit, guys. All the best. These guys cooperate, guys. But please behave yourself. Okay, sir. Please. I want you to tell everybody. Okay. Guys, cooperate.
கொஞ்சம் வலி கொடுங்க. மற்ற டீம்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சோ அந்த அளவுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை விட வந்து ஒரு மிகப்பெரிய தாறுமாற சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று மலேசியால நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய எஸ்டிஆர், அதாவது சென்னையில இருந்து மலேசியாவுக்கு போயிட்டு அஜித் குமார் அவர்களை பார்த்து வந்து போட்டோ எடுத்திருக்காரு. அஜித் குமாருடைய ஒரு தீவிர ரசிகன் சொல்லிட்டு உங்களுக்கு சிலம்பரசன் அவர்களை வந்து எல்லாருக்குமே தெரியும். அவரும் பார்த்தா சும்மா ஜென்டில்மேன பக்காவா, அதாவது அவர் எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணாங்களோ, அந்த உடம்பு என்ன எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு கிண்டல் பண்ணாங்களோ, சும்மா ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அஜித் குமார் அவர்கள் போனோன்னு வாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு, அதாவது அஜித் குமார் வந்து சிலம்பரசன் அவர்கள் வந்து வரவேற்று கூட்டு போறாரு. வாங்க சிம்பு வாங்க சிம்புன்னு சொல்லிட்டு கூட்டு போய் போட்டோ எடுக்கிறாங்க, அங்க பேசுறாங்க. அதாவது ரேஸ் முடிவு வரைக்கும் பார்த்துட்டு போயிருக்காரு. இதுதான் ஒரு அதாவது சிலம்பரசன் அவர்களும் பார்த்தீங்கன்னா உச்ச நடிகர் தான். ஆனா இவர் பாருங்க, அஜித்காக வந்து அவங்களாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு வராங்க. ஏன்னா அஜித் அவர்கள் வந்து ஒரு பெருமைங்க, தமிழ்நாட்டிற்கே பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். இது எல்லாருமே வாழ்த்திட்டு இருக்காங்க, அஜித் அவர்கள் எல்லாரும் வாழ்த்திட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டாரு. ஏன்னா காண்டு, வைத்தறிச்சல். எதுக்கு இந்த மாதிரி பண்றாரு மனுஷன்? பாத்தீங்களா, இவரை பார்த்து கத்துக்கிட்டா எல்லாமே கத்துக்கலாம். உண்மையா சொல்றேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பத்தை நல்லா பார்த்துப்பீங்க. அவர் ப்ரொஃபஷனல கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. இதை நீங்க பண்ணாலே போதுமே. நீங்க அரசியலுக்கு வந்துதான் பண்ணணும், அப்போ வந்துதான் பண்ணலன்னா அப்புறம் என்னது? அது ஒரு கூட்டம் கட்டுப்பாடோட இருக்குது, லைன்ல நின்று போட்டோ எடுக்குது, இதெல்லாம் எப்படிங்க அது? ஆனா இங்க பாருங்க, ஒரு கூட்டம் கும்பல் கூடி போயிட்டு போலீஸ்காரன் பார்த்தா கையை பிடிச்சி கடிக்கிறானுங்க. ஜாம்பிஸா மாட்டானுங்க அவங்க, ஜாம்பிஸா மாட்டாங்க. என்ன பண்ணுன்னு தெரியல அவங்களுக்கு. போலீஸ் கையை பிடிச்சி கடிக்கிறானுங்க. ஐயோ, நான் வந்து படத்துல தான் பார்த்திருக்கேங்க, அந்த மிருதன் படத்துல தான் பார்த்தேன் என்ன இப்படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி படம் நேர்ல தயவு செய்து நீங்க வந்து உசாராருங்க. விஜய் ரசிகர்கிட்டையும் இல்ல தாவேகா தொண்டர்கிட்டையும் உசாராருங்க. அதாவது வந்தாங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிடுங்க, கிட்ட நிக்காதீங்க தயவு செய்து. அங்க போய் தள்ளி போயிடுங்க. தூரம் நின்றா தம்பி வணக்கம்ப்பா, நல்லா இருக்கேன்பா, ஓகேப்பா, சரிப்பா சொல்லிட்டு அவன் தண்ணி கிணக்கு ஊத்து அமுச்சு விட்டுருங்க. கையை பூச்சி கொண்டையை பூச்சி கச்சிருவானுங்க. உஷாராங்க. அப்படி ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் தான் இங்க இருக்குன்றத வந்து நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த பையனை பிடிச்சி வந்து அரெஸ்டும் பண்ணியாச்சு. ஆனா எப்பாற்பட்ட ஒரு அவங்கெல்லாம் வந்து நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியல. அந்த அளவுக்கு ஒரு மகா மட்டமான ஒரு நான் சொல்றது மட்டம்னு கேடுகட்ட மட்டம். அப்படிதான் வந்து விஜய் அவர்கள் வந்து வழி நடத்திட்டு வர்றாரு. இங்க அஜித் அவர்கள் வந்து எப்படி நடத்தின்னு வர்றாரு ஒவ்வொன்றும் பார்த்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் அஜித் குமார், அவர் ரசிகர்கள் எப்படி கட்டுப்பாடா வச்சிருக்காரு. அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரி விஜய் பண்ணிருக்காரா? பண்ண மாட்டாரு. பிகாஸ் அவர் வேற, இவர் வேற. இவர் ஏகே, இவர் விஜய். இது புரிஞ்சுக்கணும். நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க வந்து மைனிட்டா ஒத்து பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே போல பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு பேட்டி பார்த்தேன். அதாவது பாத்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அதுவும் எம்எஸ் பாஸ்கர் பாத்தீங்கன்னா ஒரு படத்துல ஏதோ நடிக்கும் போது, போலீஸா நடிக்கும் போது, கிரீடம் நினைக்கிறேன், அந்த ஷூட்ல பாத்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் அவர் வந்து பாக்குறதுக்காக வந்து அஜித் குமார் வந்து வந்திருக்காரு. அஜித் குமார் சீன் பாத்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு தான். அவர் பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 4 மணிக்கே ஒரு வந்துட்டாராம். வந்த உடனே பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்த உடனே உட்காந்துருந்தாங்களா. சார் நீங்க உட்காருங்க சார், நான் நிக்கிறேன் சார் சொல்லிட்டு சொல்றேன். எம்எஸ் பாஸ்கர் இல்ல பார்த்தா நீங்க உட்காருவா, இல்ல சார் நீங்க உட்காருங்க சார் சொல்லிட்டு சார் நாங்க டீ குடிச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு சரி உட்கார சங்கடப்பட்டு ஏஞ்சி போறாங்களாம். நீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் சொல்லி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கூட எப்படி பேசுறாராம், சார் கொஞ்சம் உங்களுக்கு டீ கேட்கறாங்க கொஞ்சம் கொடுத்துருங்க. அவங்க கிட்ட கூட பொலைட்டா பேசி அவங்க டீ கொடுத்து கிட்டத்தட்ட ஷூட்டிங் 9 o'clock தான் தொடங்குது அஜித் குமார். அது வரைக்கும் இவங்க கூட பேசி நல்லா பேசி அவங்களுக்கு என்ன தேவை உபசரணை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஃபைட் சீன்ல போய் நடிக்கிறாரு. அதுவும் எம்எஸ் பாஸ்கர் அவர் கேட்டுக்கிறாரா, நீங்க வந்து ஏன் வந்து ஆக்சுவலா வந்து இப்பயே வந்துட்டீங்க, ஏன் வந்து நைட் வரலாம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை சார் எனக்கு எல்லாத்தையும் ஷூட்ல இருக்கவங்களாம் பேசி பழகணும், கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால உங்களெல்லாம் பேசி பழகணும், அதுக்காக தான் சார் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அஜித் குமார் அவர்களை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காரு. தப்பா பேசுறது யாருமே கிடையாது. தப்பா பேசுறது யாருன்னு பார்த்தா இந்த 3 குரங்குகள் தவிர வந்து வேற யாரும் வந்து தப்பாவும் பேச மாட்டாங்க. அஜித் குமாரை இன்னமும் வந்து நீங்க வந்து அவரை வந்து தவறா பேசிட்டு தவற சித்தரிச்சுட்டு இருந்தீங்கன்னா புதக்குழிக்கு தான் போவீங்க. அதான் உண்மை. விஜய் ரசிகர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஒண்ணு அஜித் குமார் மேல வந்து வன்மத்தை கக்குறது, அவர் மேல பொறாமப்பட்டு அசிங்கமா திட்டுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வச்சுக்காது. தயவு செய்து
பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் கூட வாங்காது. இது ஒரு பேசிக் திங்குங்க. இது கூட புரிஞ்சிக்கவே மாட்டீங்களே. நான் மீண்டும் சொல்றேன், அஜித்குமார் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை.